ஃப்ரெண்ட்ஸ் ஒருலே வந்துட்டுருக்கோம். பார்த்தீங்களா லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு? JBL மோட்டோ விலாக்னு வரும். இந்த மொட்டை வச்சுட்டு இவனை மேலே வச்சுக்கலாம். யூடியூப் சேனல். யா. Yeah, came through flexing cause they know I got the sauce. Got the presence on me, I can't ever take it off. That's why I came country boy stepping. Yeah, I'm country boy stepping. Country boy stepping. Yeah, I'm country boy stepping. Hello guys, welcome back to my channel. இப்போ என்ன டைம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 12:30 மணி ஆகுது. ஸோ நம்ம ஒரு ஃபஸ்ட்டு எடுத்துன்னு ஒரு ஆர்டர் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். ஆர்டர் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆம்பிட் பக்கத்தில் தான் ஒரு கார் ஷோரூம் தான். அந்த கார் ஷோரூமில் போய்ட்டு பிக்கப் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம கூடுவாஞ்சேரி சைடு போகணும், கன்னிவாக்கம் அந்த ஏரியாவுக்கு போகணும். ஸோ அதை தான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். ஆனால் ஸ்கூட்டரில் தான் போட்டிருக்காங்க. அப்புறம் நேற்றான மாதிரி ஆகிருப்போது. ஸோ போய் பார்ப்போம், பிக்கப் பண்ண போகலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நாள் இந்த போட்ட ஐடியை க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன். ஸோ ஏன்னா நம்ம நேற்று ஐடி சஸ்பெண்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு ஒரு புதுசாக ஐடி க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கு ப்ராப்பராக அது வீடியோ எடுத்து அதை போஸ்ட் பண்ணுறேன். ஃபியூச்சரில் வரும் கண்டிப்பாக. ஸோ நிறைய பேர் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி அவங்க ஜாயின் பண்ண எல்லாருக்குமே. ஸோ குரூப்பில் வெறும் ஜாலியாக பேசுகிறதுக்கு தான் அந்த குரூப்பு. ஸோ எதனா டவுட்ஸ்லாம் இருந்தால் டேரெக்டாக அதிலே நான் சொல்லிடுவேன். ஸோ இன்னும் டீட்டெயிலாக சொல்ல முடியும். கமெண்ட்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ மெசேஜில் ஈஸியாக பண்ணிடலாம். லொக்கேஷன் வந்துட்டோம் பக்கத்தில். பார்க்கலாம், போயிட்டு என்ன பொருள்னு தெரியல, பார்க்கலாம். இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அப்படியே ஏறிடலாம் பைபாஸில் போயிட்டு. அண்ணா இங்கே செக்யூரிட்டி இருப்பாங்களாண்ணா? யாருமே இல்லையே வெளியே, வண்டி ஓட்டுனதுலே இருக்கு. அப்படியா? ஸோ மோபிஸ்ன்னு போட்டிருக்கு. ரெண்டாவது ஸ்பீட் பிரேக்கர் அம்மா இருக்குது. அம்மா ஒரு கண்ணாடி டோர், ரிசப்ஷன் அதுவா? சரி, ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிக்கப் பண்ணிட்டோம். இதுதான் அந்த 2 பொருளுங்க. ஸோ எப்படி எடுத்துன்னு போகலாம்? ஆனால் அவங்க வந்து இதில் தான் போட்டிருக்காங்க, ஸ்கூட்டரில். நேற்று கணக்கு தான். வண்டியோட மிரரா வச்சிடலாமா, வச்சு கட்டிடலாமா? வெயிட்டாக இருக்குது மேலே இருக்குது. சரி, ஓகே. இந்த மொட்டை வச்சுட்டு இவனை மேலே வச்சுக்கலாம். ஓகே, மொத்தம் 39 கிலோமீட்ரு. ஓகேங்களா? ஸோ 39 கிலோமீட்ரு 1 ஹவரில் போய் ரீச் ஆகிடலாம். போகலாம். அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வெயில் தான் பயங்கரமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மழை வர சொல்லியிருந்தாங்க. இன்ன வரைக்கும் மழை வர எந்த அறிகுறியுமே காணும். நைட்டு தான் வரும் போல். ஓகே, ஃபிட்டட். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அந்த கன்னிவாக்கம் ஏரியா வந்துட்டோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னிவாக்கம் கூடுவாஞ்சேரியிலேருந்து லெஃப்ட்டு கட் பண்ணி அதுவே ஒரு 7 கிலோமீட்டர் கிட்ட உள்ளே வருது. நமக்கு இப்போ இங்கேருந்து ஆர்டர் அடிக்குமா தான் தெரியல. ஏன்னா 7 கிலோமீட்டர் மடியோ அது வரையும் வர்றதுக்கே 7 கிலோமீட்டர் வரும். ஓகே, பார்ப்போம். போய் ஆர்டரை கொடுத்துட்டு ரேப்பிடோவும் போட்டு ஆன் பண்ணலாம். எது ஆர்டர் வருது எடுத்துகிட்டு வந்துடலாம். நன்றிங்க. வண்டி ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரியே போகுது வண்டி. ஆனால் பெட்ரோல் ஃபுல்லாக இருக்குது. பட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஸ்லோ ஆகிற மாதிரி அந்த இது ஆகுது. பெட்ரோல் இல்லாமல் அடைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கொஞ்சம் மேகத்தை வந்து பார்த்துட்டு வாங்க. ஏன்னா வந்து நான் வீட்டில் வந்து எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன். ரொம்ப அழகாக
கன்னிவாக்கம். லெஃப்ட்டு திரும்ப சொல்லிச்சு, பார்த்தா லெஃப்டே காணோம். ஓகே, இந்த லெஃப்ட்டு திரும்புவோம். ஆஹா, வழி இருக்கானே தெரியலையே டெட் எண்டில். எங்கேயா அது? சரி இரு, இதை கால் பண்ணுறேன் இரு. லொக்கேஷன் கிட்ட வந்துட்டேன். கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் ஒருலே வந்துட்டுருக்கோம். பார்த்தீங்களா லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு? வித்தியாசமாக வந்துட்டுருக்கு. கடை இங்கே வந்து முடியுது. ஓகே ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எடுத்து கொடுத்துட்டு ஆன்லைன் பேமெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். என்னன்றீங்க? அப்போ தான் வந்து இங்கேருந்து எதாவது ஆர்டர் வந்தால் அடிக்கும், எடுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்லாம். ஓடிபி வரவா சுத்தம். ஓடிபி கொடுத்து வச்சுருக்காங்க. க்ளோஸ் பண்ணலாம் பார்த்தாலும் ஓடிபி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொடுத்துட்டு அடுத்த ஆர்டர் வந்தால் கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு ஆர்டர் ஒன்று அக்செப்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஆர்டருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆர்டரை கொடுத்த உடனே ஒரு 5 நிமிஷம் கூட ஆகிருக்காது, உடனே ஒரு ஆர்டரை ஒன்று போட்டாங்க. எடுத்துட்டேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா மறைமல் நகர். ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் பார்க்கல, ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்தவுடனே ஸ்வைப் பண்ணிட்டேன். பார்த்தா அது மறைமல் நகர் தான். இங்கே திரும்புகிற இடம் இருந்தால் நல்லாயிருக்கும். திரும்புகிற இடம் இதோ இருக்குது கடை. ரைட்டில் இருக்க கடை தான் பெயிண்ட்டு வாங்கணும். நல்ல வேலை பக்கத்துலேயே இருக்குது. மேப்பில் வந்து இன்னும் தூரம் போய் சுற்றிட்டு வர மாதிரி காட்டுது, 1/2 கிலோமீட்டர் சுற்றிட்டு வர மாதிரி. ஆனால் நம்ம இங்கேயே திரும்பிட்டோம். ஓகே தான். சரி போவோம், அங்கே போயிட்டு பார்ப்போம் எதாவது மாட்டுதா இல்லையான்னு. டைம் இருக்குது. நம்ம இப்போ தான் அந்தளவுக்கு என்ன சொல்கிறது, 12:30 தான் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:55 ஆகுது. கால் பண்ணி கேட்டேன். இதுவும் ஸ்கூட்டரில் தான் போட்டிருக்காங்க. என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா 20 லிட்ரு பெயிண்ட்டான். அதை வச்சுட்டு போகணும். ஆனால் ஒன்று தான் சொன்னான், பார்ப்போம். இந்திக்கார பையன் அங்கே போனோடனே எதாவது ஏமாத்திர போகிறான். போர்ட்டர் புக் பண்ணியிருந்தாங்க. பைக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன், அதனால தான். எது
ஓகே, அந்த பெயிண்ட் டப்பா தான் 20 கிலோ டெஃபினெட்லி. யூடியூப் விளாக் யூடியூப் யூடியூப் சேனல். யா. கேமரா கவர் ஆகுதா தெரியல, ஏன்னா பக்கெட் பாதி மறைச்சிடும். பேசாமல் பக்கெட்டு பேடி வச்சு கட்டிடலாமா? பேடி வச்சு கட்டிடலாம் நான் நினைக்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த லொக்கேஷனாண்ட வந்துட்டோம், மறைமல் நகர். ஸோ இங்கே தான் ரைட்டு காட்டுது. ஃபஸ்ட்டு ரைட் எடுக்கிறோம். ஓகே, கீழே வர சொல்கிறீங்களா? பைக்கில் தான். சரி, ஓகே. பேமெண்ட் நீங்கள் தானே? க்ளோஸ் பண்ணிட்டா? யாரை கேட்டு? அப்படியா? சரி, ஓகே. கீழே யாரும் இல்லை, கீழே வேலை செய்கிற பையன்தான் இருக்கான். யாரோ உட்டன் எடுத்துன்னு வராங்க. சரி, ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேமெண்ட்டை மட்டும் கேட்டு வந்துடலாம். ஓகே, 196 ரூபாய் இது. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டர் வந்தால் கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன டைம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3:50 ஆகுது. ஸோ இப்போ வந்து ஒரு ஆர்டரை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கோம். மறைமல் நகர் தான் இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம எப்போ க்ளோஸ் முடிச்சேன்னு தெரில, 3 மணிக்கு முடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ 1 ஹவருக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஸோ இந்த 1 ஹவர் மேலே கிட்டத்தட்ட ஒரு 4 ஆர்டர் மட்டும் தான் வந்துச்சு. ஸோ அதான் 4 ஆர்டருமே எடுக்க முடியல. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்து எங்கேன்னு பார்த்தீங்க, எங்கெல்லாம் பார்க்கலங்க, அமௌண்ட்டு மட்டும் தான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 450 ரூபா கிட்ட வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு ஒரு 460 ரூபா ஒன்று வந்துச்சு. அப்புறம் ஒரு 530, மறுபடியும் இன்னொரு 560, மொத்தம் 4 ஆர்டர் வந்துச்சு. ஸோ நம்ம எடுத்தது இந்த 5ஆவது ஆர்டரு எங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ராப் அம்பத்தூர் தான். ஸோ அதுதான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். 2.5 கிலோமீட்டர் இருந்துச்சு, கிலோமீட்டர் பிக்கப்பு. ஸோ போவோம், போயிட்டு பிக்கப் பண்ண போகலாம். இதுவும் ஸ்கூட்டர் தான் போட்டிருக்காங்க. கேட்டதுக்கு ஸ்கூட்டர் தான், பைக்கு தான் வச்சுருக்கேன்னு சொன்னேன். உடனே வந்து இல்லைங்க எத்தனை போக முடியுமா அப்படி கேட்டாங்க. இல்லை, நான் வந்து பார்க்குறேன், ஓகேனா எடுத்துகிட்டு போகிறேன், ஏன்னா வீடு அம்பத்தூர் தான் எனக்கு, நான் அப்படியே முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவேன் அப்படி சொன்னேன். சரி, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க, சேஃபாக மட்டும் எடுத்துன்னு போயிருங்க சொன்னாங்க. ஓகே வரேன்னு சொல்லிட்டு அதான் வந்துட்டு போயிட்டுருக்கேன். ஸோ 1.9 கிலோமீட்டர் காட்டுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மறைமல் நகர், ஒரகோடம், வல்லம் இந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் ஆர்டர் எடுக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமை தான். வந்தவொடனே ஆர்டருக்கு வந்துடும்னு சொல்லிட்டு எப்போவுமே அது மாதிரி நினைக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் 1 ஹவர் 2 ஹவர்லாம் வெயிட் பண்ணால் தான் எடுக்க முடியும். இப்போ ஏன் நான் வெயிட் பண்ணேன்னா, இப்போ நான் ஆல்ரெடி வந்து 700 ரூபா கிட்ட ஏர்ன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். எதனா ஒன்று மாட்டினா கூட நம்ம அப்படியே அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அதனால தான், ஏன்னா நம்ம சீக்கிரமாகவே ரீச் ஆகிட்டோம்ல, அதனால் வந்து வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக ஒன்று மாட்டுச்சுன்னா அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். ஏன்னா இங்கேருந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அம்பத்தூர், பாடி, அப்படி இல்லைனா அந்த மாதிரி பெருங்குடி அந்த மாதிரி சைடில் வரும். ஆனால் நிறைய ஆர்டர் வந்து பாடி, அம்பத்தூர் இதுதான் மோஸ்ட்லி போகிற இடம், அயனம்பாக்கம் அந்த மாதிரி. ஸோ அந்த ஒரு நம்பிக்கை தான். வந்துச்சுன்னா த்ரூ அவுட் டேரெக்டாக போயிடலாம் நம்ம வீட்டாண்டியே. ஸோ அதுதான் நடந்திருக்கு. ஸோ அதான் பிக்கப் பண்ண போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லொக்கேஷனை வந்துட்டோம். கஸ்டம் ஹெட்லைட்ஸ், ஓகே அது இருக்குது. செம்மையாக இதில் பைக்கோட கஸ்டம் லைட்ஸ் நினைக்கிறேன்.
பைக்கு, காரு, ஹெட்லைட் சூப்பராக இருக்குது. காருக்கு மட்டுமா ப்ரோ? ஆமாம், எவ்வளோ ப்ரோ ஒரு காருக்குலாம் போட்டால்? அந்த மாதிரி காருக்குலாம் போட்டால் 50 இல்லைனா உண்டாய் ஐட்டம் LED பல்போ ப்ரொஜெக்டராக பார்க்கலாம். இந்த மாதிரி ப்ரொஜெக்டர் LED லைட்டுன்னா உங்களுக்கு 120 வந்து ஸ்டார்டிங். பார்க்கலாம்னா 12 ஸ்டார்டிங். இந்த மாதிரி மொத்தமாகவே மாடிஃபை பண்ணால் அது வந்து ப்ரொஜெக்டர். இது அது மாதிரி உள்ள ப்ரொஜெக்டர் அதான் 24 ஸ்டார்டிங். 24,000. சரி ஓகே, இது அது மூலமா அதான் சாட்சிக்கலாம் அப்படி டேப் போடல, அவங்க கம்ஃபர்டபுள் பார்த்து இல்லை சைடில் ரோப் வச்சு கட்டிடுவேன். பேமெண்ட் யாரா அங்கே விட்டுறாங்க. ப்ரோ வீடியோ போட்டு போறீங்களா? ஆமாம் ப்ரோ, யூடியூப் சேனல் ப்ரோ. யூடியூப் சேனல்? ஆமாம். சேனல் தெரியுமா? தெரிவிங்க. ஆன் பண்ணி தான் இருக்கா? ஆனில் தான் இருக்குது. கட் பண்ணுறோம் மோஸ்ட்லி, சில பேர் தான் இருப்பேன். உங்களுக்கு ஓகேனா போடுவேன். சேனல் நம்பர் சொல்லுங்க. JBL மோட்டோ விலாக்னு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிக்கப் பண்ணிட்டோம். ஒரே ஒரு லைட்டு தான், காருக்கு செட் பண்ணுறது தான். செம்மையாக இது பார்த்தீங்களா ப்ரொஜெக்டர் காருக்கு. ஸோ யாராவது காருக்கு மாடிஃபை இந்த மாதிரி ஹெட்லைட்லாம் போடணுன்னா மறக்காமல் வாங்க, சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி பண்ணியாச்சு, கட்டியாச்சு. மொத்தம் 38 கிலோமீட்ரு. ஓகே போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம ஒரு வழியாக முகப்பேர் வாவின் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வழியாக வந்து ஆயனம்பாக்கம், அதான் அம்பத்தூராண்ட வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் தான், டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் தான். அந்த ஆர்டர் போய் கொடுத்துட்டா முடிஞ்சுது. மோஸ்ட்லி வீட்டு பக்கத்தில் வந்துட்டோம், அதனால் வந்து வீட்டுக்கு போயிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ என்ன பண்ணலாம், முடிவு பண்ணி வீட்டுக்கே போயிடலான்னு நினைக்கிறேன். மறுபடியும் எங்கேயாவது போனால் அலையணும். ஆர்டர் ஈஸியாக எடுத்துடலாங்க. 500 600 ஆர்டர் இப்போ வெயிட் பண்ணால் அழகாக மாட்டிடும். அப்புறம் வர்றதுக்கு 7-8 மணி ஆகும். வீட்டுக்கு போனால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம், வீட்டில் ஃபேமிலி கூட பையனை பிக்கப் பண்ணிட்டு வரலாம். அதனால தான். ஸோ பார்ப்போம், சீக்கிரமாக போயிட்டு இதை கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணலாம். கரெக்டாக எத்தனை மணி நேரம் ஓட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா 12:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். 11:30 12:30 1:30 2:30 3:30 12:30 1:30 2:30 3:30 4:30 5:30 ஓகே 5 ஹவர்ஸ் ஆகிருக்கு ப்ரோ. ஸோ 5 ஹவர்ஸில் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா 3 ஆர்டர் தான் ஓட்டியிருக்கேன். ஸோ பக்காவாக டீட்டெயிலாக எவ்வளோ ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லொக்கேஷன் வந்துட்டோம். காஸ்மெட்டிக்ஸ் ரைட்ஸ். ஓகே, லொக்கேஷன் இதுதான். ஓகே கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். டைம் பார்த்தீங்கன்னா 5:10 தான் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ நேரம் ஆகிருக்கும், ஒரு 4:30 மணி நேரம் அந்த மாதிரி தான் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ சிம்பிள் தான், ஏன்னா ஒரே ஐடியில் தான் ஓட்டியிருக்கேன். ஸோ அதை மட்டும் பார்த்துடலாம். ஸோ மொத்தம் 3 ஆர்டர் ஓட்டிருக்கோம். 1218 ரூபா வந்து ஓட்டியிருக்கோம். நம்ம ஒரு ஆர்டர் மட்டும் 2 ரூபா டிப்ஸு கொடுத்தாங்க. ஸோ 1220 ரூபா. ஓகேங்களா? ஸோ நம்ம இதில் வந்து பெட்ரோல் வந்து மைனஸ் பண்ணோம். பெட்ரோல் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 27419. இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வீட்டுக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது 27330 இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி மொத்தமாக வந்து நம்ம 94 கிலோமீட்டர் வந்து நம்ம ஓட்டியிருக்கோம். ஸோ பெட்ரோல் வந்து 108 ரூபா இருக்குது. அதை 107 புள்ளி சம்திங் 8 ரூபா போட்டுக்கலாம். ஸோ 145 ரூபா.
ஸோ 1220 மைனஸ் பண்ணனா நம்ம இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 1074 ரூபா வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். எத்தனை மணி நேரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரம். ஸோ அரௌண்ட் ஒரு 5 மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன் மொத்தமாக. ஸோ கிட்டத்தட்ட வந்து 1074 ரூபா வந்து 5 மணி நேரத்தில் வந்து நம்ம ப்ராஃபிட்டாக எடுத்திருக்கோம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பார்ட் டைம் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்னு. ஸோ கரெக்டாக பிளான் பண்ணால் கண்டிப்பாக 5 மணி நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு 700 ரூபாயிலேருந்து ஒரு 1000 ரூபா வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் ஈஸியாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸு, ஸோ மறக்காமல் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி 20 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் அதில் கேளுங்க, நான் அப்படியே டேரெக்டாக அதில் சொல்லுவேன். இல்லைனா கமெண்ட்டில் கொடுத்தாலும் பரவாயில்ல, கமெண்ட்டில் நான் டேரெக்டாக சொல்கிறேன். ஸோ எப்படி கொடுத்தாலும் ஓகே தான், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நான் ரீப்ளை பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டு கீழே ஐப்புன்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஆல்மோஸ்ட் 67% மேலே வந்து நாட் சப்ஸ்கிரைபர் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் தான், சும்மா ஒரு லைட்டாக கிளிக் பண்ணால் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு டெய்லியுமே வீடியோ கண்டென்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு நான் கேரண்டி. ஸோ 2 நாளைக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக எப்படியாவது வீடியோ வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் விளாகில் மீட் பண்ணலாம்.